ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் பகுதியில் அமைந்துள்ளது ஹான்சா நகர். இந்த நகரில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் முறையான சாலை வசதி என்பது இல்லை. இதனால் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் கூட இப்பகுதிக்கு வருவதில்லை. பாதைக்கான தடம் கூட இன்றி குண்டும் குழியுமாகவும் கற்களாகவுமே காட்சியளிக்கிறது இந்த பகுதியில் இருக்கும் பிரதான சாலை. இதனால் இப்பகுதியில் உள்ளவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும், பிரசவ வலி ஏற்பட்டாலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூட ஆம்புலன்ஸ் வாகனம் வர முடியாத நிலையே நீடிக்கிறது. அவ்வளவு ஏன், இப்பகுதிக்கு ஒரு ஆட்டோ கூட வர முடியாது என்பது இந்த இடத்தை பார்க்கும் அத்தனை பேருக்கும் புரிந்துவிடும். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் வசதி நம்ம ஏரியாக்குள்ள வரமாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹார்ட் பேஷண்ட்டு, யாராவது பிரசவ வலியில துடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எதுவும் வசதி இல்லை ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும். சரி, ஆட்டோல கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா கூட ஆட்டோக்காரங்களும் இந்த ஏரியாவுடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு யாரும் வரமாட்டேன்றாங்க. அதனால நம்மளுக்கு சாலை வசதி வேணும். அது மட்டும் இன்றி இப்பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் என்பது பெயரளவிற்கு கூட இல்லை. இப்பகுதி மக்கள் பயன்படுத்தும் அத்தனை நீரும் தெருக்களில் தேங்கி நிற்கிறது. இந்த நீரில் நடந்தே வீடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கழிவு நீர் போகக்கூடிய வழி இல்லை. அதனால நம்மளுக்கு தரைமேலேயே என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த காய்வா தண்ணிங்க எல்லாம் போகுது. அதனால இங்க இருக்கக்கூடிய சுமார் ஒரு 300 சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க 300 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அடிக்கடிக்கு ஜுரம் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும். அதனால நம்மளுக்கு காய்வாய் வசதி, சாலை வசதி நம்மளுக்கு உடனடியா செஞ்சு தரணும் அப்படின்ட்டு நம்ம நகராட்சியில போய் பல முறை கோரிக்கை வச்சிருக்கோம். மாவட்ட கலெக்டர் கிட்ட போய் மனு கொடுத்திருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தங்கள் பகுதிக்கு சாலை வசதி, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கை. இந்த 40 ஆண்டுகளில் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும், தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாட்களில் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றவுடன் தங்களை மறந்து விடுவதாக குமுறுகின்றனர் மக்கள். வேட்பாளராக வரும்போதெல்லாம் கோரிக்கை நம்ம ஏற்று சரி நம்மளுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. நம்மளுக்கு தேவையான வசதி காவா வசதி, சாலை வசதி, பட்டா வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக நம்மள சாக்கடை தண்ணி மிச்சம் தான் உள்ளே போயின்னுக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். கர்ப்பிணி பெண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஒரு ஆட்டோக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாகுது நம்ம ஏரியாவில். தயவு செய்து இது நீங்கள் தான் ஒரு முடிவு வச்சு நடவடிக்கை எடுத்து தரணும். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சாலை அமைத்து தர வேண்டும் என்பதே அனைவரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்.